ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கார்னர் அனிமேட்டட் சீரிஸோட 168வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி டைரக்ட் கார்னர் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 167 எபிசோட வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து டைரக்ட் கார்னர் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த 166வது எபிசோடு 167வது எபிசோடோட கண்டினியூட்டியான எபிசோடு தான். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் பார்த்த எபிசோடோட கிளைமேக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இது உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவும் பயங்கர விறுவிறுப்பாவும் இருக்கும். இதுல வர சில ட்விஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டா முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சோ இது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசன் ரான் கானனோட சேர்த்து ஹட்டோரி கசுகா வந்து டகேடா குடும்பத்தில் நடந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. சோ போன இடத்துல அந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருக்க நோபுகாசுன்ற நபரும் அதே மாதிரி தூக்குல தொங்கி இறந்து போறாரு. அது போக இன்னொரு கட்டத்துல கசுகாவையும் யாரோ கடத்தி கொலை பண்ண ட்ரையும் பண்றாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க, இந்த கொலைக்கு பின்னாடி யாரு இருக்கா, இல்ல உண்மையிலே ஸ்பைடர் டீமன் சொல்லக்கூடிய இந்த ஜந்து தான் இருக்கா, என்ன ஏதுன்றத இந்த வீடியோல நம்ம கிளைமேக்ஸோட பார்த்தலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹட்டோரி வந்து எல்லாரையும் உட்கார வச்சு பேசிக்கி இருக்கான். உங்கள தான் உண்மையான குற்றவாளி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான், அது யாருன்னு மோரிசன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக அவர் ஸ்டோரேஜ் ரூமுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹட்டோரியோட சேர்த்து ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து போய்க்கிருக்காங்க. அதே சமயம் மோரிசன் வந்து ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்க நோபுகாசுவோட பாடியை வந்து பாக்குறாரு. இதை யாரு கீழே இருக்குனா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவனோட வாட்ச் மூலியமா மோரிசன் அடிச்சு அங்கேயே மயக்கம் போட வச்சிடுறான். சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்துடுறாங்க. சொன்னே அங்க இருக்க லிஜி வந்து மோரிசன் பூட்டப்பட்டிருந்த இந்த அறையில இருக்கிற இந்த சின்ன விண்டோ வழியா எப்படி அந்த கில்லர் வந்து எஸ்கேப் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, ஏன்னா நோபுகாசு கொலை செய்யப்படும் பொழுது கில்லர் இந்த ரூம்லயே இல்ல, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னி கானன் வந்து இது எல்லாத்துக்கும் கில்லர் யூஸ் பண்ணது பப்பட்டுக்கு பயன்படுத்துற அந்த ரோப்பை தான். முதல்ல தூக்கு கயிறை அங்க இருக்க சின்ன நரம்புல 2 முடிச்சு போட்டு கனெக்ட் பண்ணி அதை வந்து ஜன்னலை சுத்தி வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கான். நோபுகாசுவை கில்லர் விண்டோ வழியா எட்டி பார்க்க சொல்லும் பொழுது அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த கயிறுக்கு முன்னாடி இருந்த நரம்பு அறந்து போய் கயிறு அவரோட கழுத்துல இருக்கப்பட்டு அவர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. அது போக அந்த டோரோட உள் சைடு லாக் போட சொன்னதும் அந்த கில்லரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த கில்லர் நோபுகாசுவை ஜன்னல் வழியா எட்டி பார்க்க வச்சதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கும் இருக்கு. டிபி கன் மூலியமா ஷூட் பண்ணும் பொழுது அந்த சவுண்ட கேட்டுட்டு தான் நோபுகாசு எட்டி பார்த்திருந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் நரம்பு அருந்து போய் அந்த கயிறு அவரோட கழுத்துல இருக்கப்பட்டு அவர் அந்த இடத்துல இறந்தும் போயிருக்காரு. நோபுகாசுவை கொலை பண்ண இந்த கொலை 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன மிசாவோட சாவுக்கு பழி வாங்கறதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னே கானன் வந்து கில்லர் வந்து நோபுகாசுவோட ஃபேக்கான மகளா இருக்க மிசாவை லவ் பண்ணியிருந்திருக்கான். நோபுகாசுவோட ஃபோர்ஸ்னால தான் மிசா தற்கொலை பண்ணியிருந்திருக்கான்னு அவன் தெரிஞ்சிருந்திருக்கணும், அதனால தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னி யூசோ வந்து என்ன ஃபேக்கான மகளா, என்ன சொல்றீங்க, மிசா எங்க அண்ணன் நோபுகாசுக்கு பிறந்த ஒண்ணுதானே. சொன்னே கானன் வந்து அப்படியா, நான் சொன்னது உண்மைதானே லிஜி அப்படின்னு சொல்றப்ப லிஜி ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சொன்னி லிஜி வந்து என்ன மன்னிச்சுக்கோ யூகோ, இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கணும். மிசா எனக்கும் என்னோட அண்ணனோட ஒய்ஃபுக்கும் பிறந்த பொண்ணுதான் அவ. இதை யார்கிட்டயும் நாங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் கிமியோ கிட்ட ப்ராமிஸும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா என்னோட ரத்தமும் எங்க அண்ணனோட ரத்தமும் ஒரேதுதான், அதனால இதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். பட் ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட இதை செக் பண்ணும் பொழுது அவர் இந்த விஷயத்த போட்டு உடைச்சிட்டாரு. இந்த விஷயத்தினால மனம் உடைஞ்சுதான் மிசோ வந்து இறந்து போனா. அந்த காரணம் தெரிஞ்சதுனாலதான் மிசோவோட அம்மாவா இருக்க கிமியோவும் இறந்து போனா அப்படின்னு சொல்றப்ப லிஜி வந்து மோரிசன் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, இது எனக்கும் கிமியோக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். மிசாவோட பேரை தான் உங்களோட ட்வின்ஸ் பேபிக்கு நீங்க வச்சிருந்திருக்கீங்க. அதுல இருக்க ஒரு பொண்ணோட பேரு சா, இன்னொரு பொண்ணோட பேரு எமி. அதை ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டோம்னா அதுல இருந்து கிடைக்கிற பேரு தான் மிசா. அதனால தான் மிசா உங்களுக்கு பிறந்த பொண்ணுன்றனால தான் மிசாவோட இறுதி அஞ்சலி அப்போ நீங்க
தாங்கிக்க முடியாம பயங்கரமா கதறி அழுதீங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க அந்த பாட்டி வந்து எனக்கும் இந்த சந்தேகம் ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. மிசாவை சின்ன வயசுல இருந்து கேர் பண்ணி பாத்துக்கிட்டது இந்த லிஜி தான். அது போக அவனோட முகஜாடையும் லிஜி கிட்ட இருந்தது. ஓ இதனால தான் உன்னோட அண்ணனை நீ கொலை பண்ணியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல 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 பாட்டி, லிஜி கண்டிப்பா கில்லர் கிடையாது. இவ்ளோ ட்ரிக்கா நோபுகாசுவை கொலை பண்ண கில்லர் வேற யாரும் இல்ல, இங்க இருக்க அமெரிக்கன் போட்டோகிராஃபரா இருக்க ராபர்ட் தான் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன கானன் வந்து ராபர்ட் வந்து விண்டோல இருந்து லிங்க் செய்யப்பட்ட ஸ்ட்ரிங்கை தன்னோட காருக்கு பின்னாடி இருக்க டிக்கில வந்து பிக்ஸ் பண்ணாரு. கார் இங்க இருந்து கிளம்ப போகும் முன்னாடி இந்த பிபி கன் மூலியமா அந்த விண்டோவை நோக்கி ஷூட் பண்ணாரு. அந்த சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியில வந்து அவர் கழுத்துலயும் தூக்கு கயிறு மாட்டினது. சரியா கல்லறை பார்க்க போன அந்த மலை பிரதேசத்துல தான் அந்த கன்னை வந்து அவர் தூக்கியும் போட்டிருந்திருக்கானோ அப்படின்னு சொல்றப்ப ராபர்ட் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்தேன், அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்க இந்த வழியெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீங்க நல்லா போய் சொல்றீங்க, நீங்க சில நாட்களுக்கு முன்னாடியே இங்க வந்திருந்திருக்கானோ. இந்த கொலைக்கான ஒத்திகையா தான் டகேடா ஃபேமிலியை சேர்ந்த நிகிசிய நீங்க கொலையும் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆதாரமான சாட்சி வேணும்ன்றதுக்காக தான் ஹட்டோரிக்கு லெட்டர் எழுதி வர வச்சு நீங்க கேஷுவலா சந்திக்கிற மாதிரி அந்த ஃபாரஸ்டுக்குள்ள வச்சு சந்திச்சீங்க அப்படின்னு சொல்றப்ப யுசோ வந்து எதுக்காக என்னோட அண்ணன் நிகிசிய கொலை பண்ண அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மேபி அவங்க பப்பெட்ல ட்ரக்க மறைச்சு வச்சிருந்திருக்கத ராபர்ட் வந்து பார்த்துருக்கலாம், அதனால மிசாவோட தற்கொலைக்கு அவங்க தான் காரணம்னு நினைச்சிட்டு தான் அதுல இருந்து ஒரு பப்பட்டியும் அவன் எடுத்திருந்திருக்கான். அதை வச்சுதான் நோபுகாஸ் கிட்ட மீட் பண்றதுக்கு டீலும் பேசியிருந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ராபர்ட் வந்து ஆதாரம் இல்லாம எதையும் பேசாதீங்க மோரிசன் அப்படின்னு சொல்றப்ப ராபர்ட் வந்து முதல்ல நீங்க நோபுகாசு எப்படி த்ரெட்ல சிக்கி இறந்து போனாருன்னு காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இது போதும், இந்த ஒரு விஷயமே போதுமே. இருட்டுல வந்து சுத்தி செவர்ல ஒட்டப்பட்டிருந்த அந்த த்ரெட்டை பார்க்க யாராலையும் முடியாது. அது தெரியாம தான் நோபுகாசு தலையை விட்டு அந்த விண்டோல இருக்க கயிறு இறுக்கி அவர் இறந்தும் போனாரு. இதை நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பப்பட்டை வந்து அந்த விண்டோ வழியா தலையை நீட்டுறாங்க. சோ விண்டோக்கு வெளியில பாத்துக்கிட்டீங்கன்னா ஹட்டோரி வந்து அந்த ஸ்ட்ரிங்கை தன்னோட பைக்ல வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கான். ஹட்டோரி அங்க இருந்து கிளம்பும் பொழுது அந்த ஸ்ட்ரிங் இருக்கப்பட்டு பப்பட்டோட கழுத்துல தூக்கு கயிறு மாட்டி அந்த இடத்துலயே தொங்கிடுது. சொன்ன கானன் வந்து ராபர்ட் இந்த நோபுகாசு கயிறுல சிக்கி தான் தூக்குல இறந்து போனான்ற விஷயத்த நீங்க பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சது அப்படின்னு சொல்றப்ப யூசோ வந்து பட் ஆனா நிகிசி எதுக்காக அவன் கொலை பண்ணா அப்படின்னு சொல்றப்ப ராபர்ட் வந்து நான் சில நாட்களுக்கு முன்னாடி இங்க வந்தேன், நிகிசிய மீட் பண்ணும் பொழுதுதான் அவன் தான் மிசா நோபுகாசுவோட உண்மையான மக இல்லன்றதை என்கிட்ட சொன்னான். அது போக அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவளை சுயநினைவு இல்லாதப்பதான் அவளை தூக்கு போட தூண்டிந்திருக்காங்க. இதுல இந்த நிகிசியும் ஒரு ஆள், அதனாலதான் இதுக்கு காரணமா இருந்த நிகிசியும் அந்த நோபுகாசுவையும் நான் கொலை பண்ணேன். கசுகோவை நான் கண்டிப்பா கொலை பண்ண ட்ரை பண்ணல, இந்த கேஸ் திருப்புறதுக்காக தான் அப்படி நான் பண்ணேன். இனிமேல் மிசாவோட இந்த சிரிச்ச முகத்தை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, மிசா எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, அதுக்கு காரணமே நீ தாண்டா. நீ எழுதின எழுத்து பிழையான அந்த ஜாப்பனீஸ் லெட்டர்ல தாண்டா எல்லா விஷயமும் தொடங்குச்சு. நீ ஷைன் எழுதுறதுக்கு பதிலா ஸ்லைன் எழுதி இருக்க, அதுக்கான மீனிங் டைன்னு அர்த்தம். நீ எழுதின தப்பான ஜாப்பனீஸ் லெட்டரை அந்த ட்வின்ஸ் மிசா கிட்ட கொடுத்தனால தாண்டா இவ்வளவு பிரச்சனையும். அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனா அவ தூக்கு போட்டதை அவ சுயநினைவோட தாண்டா போட்டிருக்கா அப்படின்னு சொல்றப்ப ராபர்ட் ஒரு நிமிஷம் மனசுடைஞ்சு போயிடுறான். சோ அதுக்கப்புறம் விடிஞ்சதும் அங்க வந்து டட்டோரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸ் ஆபீசர்லாம் வந்து ராபர்ட்டை வந்து கைது பண்ணிடுறாங்க. சொன்னே ராபர்ட் வந்து மிசா எதுக்காக அமெரிக்கால பிறக்கல, நான் எதுக்காக ஜப்பான்ல பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுக்கு இருக்கான். சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்வின்ஸுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடுது. ஐயோ ராபர்ட் அங்கிள் வந்து நல்லதை நினைச்சிட்டு தான் மிஸ் ஆண்டிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, ஆனா நாங்க தான் அதை தப்பா பண்ணிட்டோம் நினைக்கிறேன், அவர் உண்மையிலேயே நல்லவர், அவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்றப்ப அந்த பாட்டி வந்து கவலைப்படாத பசங்களா, அவர் சீக்கிரமாவே வந்துருவாரு, சரி வாங்க நான் உங்களுக்கு முயல் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டு போறாங்க. அதே சமயம் கானன் வந்து உண்மையிலேயே அந்த பாட்டி கிரேட் தான், ஒரே செகண்ட்ல அந்த பசங்களோட மனசையும் மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.